Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல நம்ம ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் கீழமை நீதிமன்ற தேர்வுக்கான செலக்ஷன் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது யாருக்கெல்லாம் வந்து முதல்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ செலக்ஷன் லிஸ்ட் வந்து உங்களுடைய பேர் வந்து இருக்கா இல்லையா அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணுறது, அதே மாதிரி வெயிட்டிங் லிஸ்ட்டுமே வந்து செக் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்கில் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணாங்க இல்லையா, அவங்களுக்குமே வந்து ஸ்கோர்டு மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. இது எப்படி நம்ம வந்து வியூ பண்ணி பார்க்குறது அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறாங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்லேருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான அஃபீஷியல் வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்னைக்கு டேட் போட்டு நம்மளுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 விதமான லிங்க் வந்து பிளிங்க் ஆகுது பாருங்க. அது எல்லாமே நியூ நோட்டிஃபிகேஷன் மீன்ஸ் நியூ அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து யாருக்கெல்லாம் வந்து செலக்ஷன் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பார்க்கும்போது பாண்டிச்சேரி ஜுடிஷியலுக்கு கீழே இருக்கீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து செலக்ஷன் லிஸ்ட் அப்படிங்கிற வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி செலக்ஷன் லிஸ்ட்டை தாண்டி வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கான லிங்கையுமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுக்கான அப்டேட்டை செக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் ப்ரொவிஷனலி வெயிட்டிங் லிஸ்ட் கேண்டிடேட்ஸ் வந்து வேரியஸ் போஸ்ட் இன் பாண்டிச்சேரி ஜுடிஷியல்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது பாண்டிச்சேரி ஜுடிஷியலுக்கு கீழே யாரெல்லாம் வந்து எக்ஸாமினேஷன் வந்து அட்டன் பண்ணியிருந்தீங்களோ அவங்க ஃபைனல் செலக்ஷன் லிஸ்ட்டுக்கான வெயிட்டிங் லிஸ்ட் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டேரெக்டாக இந்த பேஜுக்குள்ள வருவீங்க. இதில் வந்து யாரெல்லாம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்களோ அவங்களுடைய கம்யூனிட்டி என்ன, அவங்களுடைய கட் ஆஃப் மார்க் வந்து என்ன அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி அதுக்கு மேலே ஒரு லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க, லிஸ்ட் ஆஃப் ப்ரொவிஷனலி செலக்டட் கேண்டிடேட்ஸ் ஃபார் த வேரியஸ் போஸ்ட் இன் த பாண்டிச்சேரி ஜுடிஷியல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட், அதாவது ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்களோட லிஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் வந்து மூவ் ஆயிட்டீங்க அப்படிங்கிறதுக்காக அர்த்தம். ஸோ இதில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, அவங்க மேலா ஃபீமேலா, அவங்களுடைய கம்யூனிட்டி என்ன, அவங்களுடைய ரிட்டன் எக்ஸாமினேஷனுடைய மார்க் என்ன, அவங்களுடைய கேட்டகரி என்ன அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி தேர்டை வந்து ஒரு லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த இடத்துல, அதாவது ரேங்க் ஸ்கோர்டு பை த கேண்டிடேட்ஸ் இன் த மெரிட் ஸ்போர்ட்ஸ் பெர்சன் இருக்காங்க பார்த்தீங்களா, ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்கோர் மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அவங்களோட மார்க் வந்து வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் பெர்சனில் இருக்கக்கூடியவங்க உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் டேட் ஆஃப் பர்த்தையும் போட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ மார்க் வந்து எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஸ்க்ரீனில் வந்து ஷோ ஆகும் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட்டாக வந்து ஒரு லிங்க் வந்து இந்த இடத்துல பிளிங்க் ஆகுது பாருங்க. இது எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா மார்க் ஸ்கோர்டு பை த கேண்டிடேட்ஸ் இன் த ஸ்கில் டெஸ்ட், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் பெயிலிஃபு, சீனியர் பெயிலிஃபு, அதே மாதிரி ஸ்டெனோகிராஃபரு, டைப்பிஸ்ட்டு, மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், இந்த மாதிரி கேட்டகரியில் நீங்கள் எக்ஸாமினேஷன் வந்து அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் ரிட்டன் எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ரெண்டாவதாக வந்து ஸ்கில் டெஸ்ட் வந்து வச்சுருப்பாங்க. அந்த ஸ்கில் டெஸ்ட்டுக்கு உண்டான மார்க்கை நீங்கள் வந்து பார்க்கணும், வியூ பண்ணி பார்க்கணும், நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் வந்து எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற செக் பண்ணணும்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் டேட் ஆஃப் பர்த்தையும் போட்டு நீங்கள் கேப்சா வெரிஃபை பண்ணி சப்மிட் பண்ணீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஸ்கில் டெஸ்ட்டில் மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத ஈஸியாக உங்களால் இதில் வந்து அனலைஸ் பண்ணிட முடியும், செக் பண்ணிக்கிற முடியும். இது இப்போதைக்குன்னு வந்து பாண்டிச்சேரி ஜுடிஷியலில் இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு வந்து இன்னும் வந்து கொடுக்கல. நிறைய பேர் அதான் கேட்டுட்டு இருக்கீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. நம்ம இவ்வளோ நாள் வந்து வெயிட் பண்ணிட்டோம். இன்னும் வந்து ஒரு 1 வீக்கில் நீங்கள் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து தெரிய வந்துடும். ஸோ இதே மாதிரி எப்படி வந்து உங்களுக்கு வந்து பாண்டிச்சேரி ஜுடிஷியலுக்கு வந்து ரிலீஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கீழமை நீதிமன்றத்தை வேலை வாய்ப்புக்கான அந்த ஷார்ட் லிஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. யாரெல்லாம் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்காங்களோ, யாரெல்லாம் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்காங்களோ அந்த லிஸ்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து பட்டியலாக உங்களுக்கு பிடிஎஃப் மாதிரி போட்டு கொடுத்துருவாங்க. அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்த டேட்டில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ப்ராக்டிக்கல் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம், ஸ்கில் டெஸ்ட்டுக்கு, அதாவது வைவாக்கு நீங்கள் வந்து போக முடியும். சரிங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட்டு. வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து டீடைல்ஸ் தேவைப்படுது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ யூஸ் பண்ணுச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம நெக்ஸ்ட் another வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.